நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளிச்சத்தை காணும்படியாய் நீர் கொடுத்த இந்த நேரம் அநேக மக்களுக்கு நாங்கள் வாசிக்கிற, சிந்திக்கிற, செயல்படுகிற இந்த வேதம் தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த வெளிச்சம் எங்களிலும் பிரதிபலிச்சு அநேக மக்களுக்கு அந்த ஒளியை கொடுக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அனுதினமும் வாழ்ந்து வருகிற ஜூம் மீட்டில கலந்து கொள்ளுகிற பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு முதல்ல கிறிஸ்துவின் மூலமாய் வாய்த்ததில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனுதினமும் தேவ பிள்ளைகளை குறித்து அறிந்து வருகிறோம். அதை அநேக மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மக்கள் தெரியாமல் இருக்கலாம். நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. இருந்தாலும் ஒரு சில மாபெரும் மனிதர்களை, தெய்வீக மனிதர்களை குறித்து மக்களுக்கு அறிவிக்கும் போது அவங்க மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த தீர்க்கதரிசிகள் செய்து வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 6 வரை வாசித்தால் அதனுடைய கருத்து நமக்கு தெரியும். இன்றைய வேத வாசிப்பு எரேமியா 25ஆம் அதிகாரம் 1, 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதாவது இன்றைக்கு மார்க்கு 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6ல மனப்பாட வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு சற்று நேரம் அந்த ஞானம் குறித்து பார்க்கலாம். இது ஆண்டவர் சில நேரங்கள்ல 12 வயது அப்படி என்ற போது தேவாலயத்துல பேசும்போது இந்த உலகத்துக்குரிய கல்விமான்கள், நான் தான் பெரியவன் என்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூடி எங்களைப் போல யாருமே இல்லை என்று பெருமிதம் கொண்டு வாய்ந்த மக்கள் அதிர்ச்சி ஊட்டும்படி சிறு வயதிலேயே ஆண்டவர் அந்த ஆலயத்துல பேசும்போது அவங்க பயந்தாங்க. அப்பதான் இப்படியெல்லாம் அந்த எப்படி வந்தது இவனுக்கு, இவன் பேர்பட்ட இவனுடைய பிள்ளை அல்லவா, தச்சனுடைய பிள்ளை அல்லவா, நம்மை விட மேலான அதிகாரங்கள் எல்லாம் மறைபொருள் எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், இவர் வளர்ந்த போது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்தார் இல்லையா, அப்போ ஒரு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது தேவனே வடிவாக இருக்கிறார். அந்த ஞானத்துக்கு அவர் தான் அதிகாரி. இன்றைக்கு சில நேரங்கள்ல அவர் ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவனுக்கு ஞானம் வேண்டுமானால், அப்படின்னா உலகத்துக்குரிய ஞானம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேவனுடைய ஞானத்தை குறித்து யாருக்கும் சரியாக புரியாது. அப்பேற்பட்ட ஞானம் இருந்தால் நம்ம இந்த உலகத்துக்குரிய அப்பேற்பட்ட பெரிய மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த இருதயம் கூட உடைக்கும்படி இந்த ஞானம் பிரயோஜனப்படுகிறது. அதாவது ஒருவனுக்கு ஞானம் வேண்டுமானால், இந்த மக்களுக்கு அறிவுரை உறுத்த வேண்டுமானால், பரலோகத்தில் இருந்து யாக்கோபு சொல்றது போல யாக்கோபு புஸ்தகத்துல சொல்லும், ஒருவனுக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லும். அது மாத்திரமல்ல, நிறைய ஞானத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து அநேக வசனங்களில நாம் பார்க்கலாம். இங்கே அதிகமா அவர் நிறைய சொல்லி இருக்கிறார். யாக்கோபு 1:5 நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல நோக்கி நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அது கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்க. இப்ப ஒரு தேவாலயத்துல பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை அதிர்ச்சி ஊட்டும்படியாய்
மற்றவர்கள் போதிக்கக்கூடிய நிலை இல்லை. ஆனால் இதை போதித்த ஆண்டவரை பார்த்து இவங்க கேட்கிற கேள்வி அதுதான் ஞானம். இப்பேற்பட்ட ஞானம் தேவனிடத்தில் தான் கிடைக்கும். அங்கே நாம் அதை பெற்றுக்கொண்டு அநேக மக்களுக்காக அந்த ஞானத்தில் இருந்து நாம் மறைபொருளை வெளிப்படுத்தி சமாதானம் வேண்டுமா, நற்செய்தியை கூற வேண்டுமா, மக்களை தட்டி எழுப்ப வேண்டுமா, இவனுக்கெல்லாம் கூட ஞானம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கணும் நீதிமொழிகள் 23:23 ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஞானம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுகிறது என்பதை இந்த வழிகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்ப நாம் பார்க்கணும்னா இதுல ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும். இந்த ஆண்டருடைய வார்த்தையில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தர் ஆவியும் அவங்க மேல தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுது. கண்டிப்பா நம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் கண்டிப்பா நமக்கு தேவை. மற்றவர்களுக்கு நாம் பேசும்போது அந்த தேவனுடைய அறிவு, அந்த வார்த்தைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபத்திலும் தேவ வல்லமையிலும் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தர் பிறந்த பொழுது அவர் ஞானத்தின் வடிவாகவே இருக்கிறார். அவர் வளரும் போது அவருடைய வளர்ச்சி கூட முதல்ல ஞானம், 2வது வளர்ச்சி, 3வது கிருபை, 4வது தேவனுடைய தயவுல அதிகமா வளர ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்தை குறித்து தான் நாம் அதிகமாக போதிக்க வேண்டும். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ள இருந்தா தேவனுடைய சமாதானம் இருக்கிற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு, அழிந்து போன மனிதர்களை அழிவிலிருந்து கொண்டு வருவதற்கு நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகம் விட்டுட்டாங்க, வீட்டை விட்டுட்டாங்க, சொத்துக்களை விட்டுட்டாங்க, ஆஸ்தி அந்தஸ்துகளை விட்டுட்டாங்க, குழந்தை பலவிதமான எல்லாவற்றையும் கூட இழந்து, மனைவிகளோட இழந்து கர்த்தருக்காய் புறப்பட்டு அநேக மக்கள் இருதயங்கள் உடைந்து போயிருக்கிறது. தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல இருக்கிறார்கள். இவர்களை நாம் எழுப்ப வேண்டும் என்று தன்னுடைய உலகத்தையே விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அதுலதான் ஒரு மனிதரை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த ஜான் நெல்சன் ஐடி என்றவர் 1865 பிறந்து 1912 வரை இவர் மறைவு இருக்கிறது. நாம் இவர்களை குறித்து அதிகமா இவரை பற்றி பேசணும்னா இவர் இளம் வயசுலேயே அழைப்பு பெற்றிருக்கார். ஆனா இவர் அந்த இளம் வயசுல கூட இவர் பிறந்தது அமெரிக்காவில் உள்ள இல்லினாய்சிஸ் ஒரு போதகருடைய குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். இந்த ஐடு தனது சிறு வயசுல, அதாவது இன்றைக்கு கூட சில மக்கள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கூட அங்க போய் இங்க போய் போதகம் இங்க எல்லாம் சொல்றாங்க, அங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அலைந்து திரிறாங்க. அது போல இவர் குடும்பத்திலேயே தகப்பன் நல்ல போதகராய் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவரும் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்பக்கூடியவருமாய் இருந்ததுனால இவர் அந்த போதகத்தை அறிந்து கொள்கிறார். அவருடைய வார்த்தைகள், பிரசங்கங்களை எல்லாம் இவர் கேட்டிருக்கிறார். அவங்களெல்லாம் கேட்ட பிறகு இவருக்கு ஒரு வாஞ்சை, அதாவது ஒரு தாகம் வந்துவிட்டது. அப்படின்னா இந்த தாகம் என்ன செய்ததுன்னா, இந்த திருச்சபை இத தீவிரமா மிஷனரி தாகம் அவர் கட்சியது. வெகுவாய் ஈர்க்கப்பட்டு இவர் ஓரளவிற்கு, ஒருவேளை இவர் சில மக்கள் குருடா இருந்தாலும் பிரசங்கிக்கிறாங்க,
சில மக்கள் வேறு விதமாய் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிறாங்க. ஆனா இவருக்கு கொஞ்சம் காது கேளாதவராய் இருந்ததுனால இவர் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ வார்த்தைகளை அவர் இருதயத்துல வைத்துக்கொண்டு இவர் வெளியே வருகிறார். இப்போ சில நேரங்கள் அவரு 1892 இந்தியாவுக்கு கப்பல், அந்த கப்பல்ல தான் அந்த காலத்துல எல்லாம் வருவாங்க, அதுல வந்துட்டார். எங்க வராரு இவர் நேரம்னா பஞ்சாபுக்கு வரார். அந்த பஞ்சாபுக்கு வந்து இன்னொரு மிஷினரி அந்த வந்த நாட்களில இவர் அதிகமாய் இவர்கிட்ட இருந்தது என்னன்னா ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்தது. இந்த ஜெபத்தினால அப்பேற்பட்ட பஞ்சாப்ல அதிகமான கொடுமையான மக்கள் மத்தியில பலவிதமான கடினமான இருதயம் உள்ள ஒரு மக்கள் இடத்துல அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொன்னா ஜெப வாழ்வு, காலமே தெரியாது, இரவென்று தெரியாது, பகலென்று தெரியாது, ஜெபித்த இவர் இந்த ஐடி. இவருக்கு முழு பெயர் வந்து ஜான் நெல்சன் ஐடி. ஆக இந்த ஜான் ஐடி என்பவர் இப்பேற்பட்ட ஜெப வல்லமை உடையவராக இருந்ததுனால அவர் இந்த இவருக்கு இன்னொரு டைட்டில் ஜெபிக்கும் ஆற்றல் உடையவர் என்று ஒரு புன்னை பெயர், அதிகமான அன்புன் பெயராக கூட இவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, பிற்பாடு இவர் இந்தியாவில் செய்த ஊழியங்களை சிலவற்றை நாம் பார்க்கலாம். இவருடைய ஊழியம் ஆய்ந்த மன்றாட்டு ஜெபம். அதை பார்த்து முதல்ல நம்ம சொன்னோம், ஜெபத்துல உறுதியா இருந்ததுனால்தான் இவர் அநேக மக்களை அந்த அழிவில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமானால், இவர் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படியான சொல்லிட்டா முடியாது. ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம் இவருக்கு கிடைத்ததுனால அந்த ஞானத்தை பயன்படுத்தி இவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனா இருந்ததுனால எப்படியாவது இந்த மக்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் மனதுல எண்ணம் கொண்டார். இப்ப இதுக்கு ஒரு டைட்டில் என்னன்னா, எழுப்புதல் தீ பற்றி வையுங்கள். ஆகவே எரிந்து கொண்டிருக்கிறத இன்னும் அதிகமாக அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை இவர் தயார் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படின்னா எல்லா மக்களையும் இவர் ஜெபித்து அந்த ஜெப வல்லமையினால அநேக மக்களை புத்துணர்ச்சி, அதாவது புதிய உணர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா பழையவைகள் மங்கி போய் இருக்கின்றன. அந்த மங்கி போய் இருக்கிற அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக அவருடைய மனதில் போய் பிரவேசிக்க வேண்டும். அப்போ இந்த புத்துணர்ச்சி அவர்களுக்கு கொடுத்து ஜெபத்தினால அநேக மக்களை கூட்டமாய் எழுப்பி சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆகவே இந்த சுவிசேஷம் சாரமாக கொண்டு அமைந்தது அவருக்கு. அப்ப அந்த ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருந்தது. இவர் அதே போல 1904 பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சியால் கோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் ஜெப அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா இவர் அதிகமாக அப்போஸ்தலர்களை போல திரிந்து அநேக மக்களை புத்துணர்ச்சி கொடுத்து மங்கி கொண்டிருக்கிறதை தட்டி எழுப்பி, அதாவது தீ கொஞ்சம் எரிந்து கொண்டிருந்தா அதை இன்னும் அனல் மூட்டி அதிகமாக எழுப்பி அநேகம் ஆயிரம் திருச்சபைகளை நிறுவி மக்களை புத்துணர்ச்சி பெற்று சபைகளாக கூடுகை நடத்தி வந்தார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை. அப்போ இந்த ஐடி செய்த பிரசங்கத்துல புத்துணர்ச்சி பெற்றார்கள். அப்படின்னா புது உயிர், அதாவது பழையவைகளா இருந்தது, அது மங்கி இருந்தது, அதை தட்டி எழுப்புறார். அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, தீ உண்டாக்கணும். அப்படின்னா அவங்க எரிகிற மக்களாக இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அநேகர் செய்கிறது தெரிந்து அந்த மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் பஞ்சாபில் இருந்த பல திருச்சபைகளுக்கு இவர் புத்துயிர் தந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சபைகள் இருந்திருக்கலாம், ஆனா அது வல்லமை இல்லை, அது மங்கி போறதா இருக்கிறது, பின்வாங்கிறதா இருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட சபைகளுக்கு புது உயிர் கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவுடைய வல்லமை இவர்களை பிரகாசித்து இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய அன்பு வழிபாட்டிலும் வளர்க்கப்பட்ட ஜான் ஐடி இறையில் கல்வி பயின்றார். அப்படி வளர்ந்தாலும் கூட, அப்படி தகப்பனுடைய போதகத்தை கேட்டாலும் கூட
அவர் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அவர் தேவ கல்லூரியில படிச்சு அதிகமாக அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஜான் ஐடியை பத்தி போட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை கர்த்தரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். என்ன தேவனுடைய ஞானம் கிடைத்த உடனே, தேவனுடைய சித்தங்கள் கிடைச்ச உடனே அவரை தன்னை முழுமையாக, இப்ப நம்ம முழு கட்டளைய வாசிக்கிறோம். ஒருவன் ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரிடத்தில் இருந்த குணாதிசயங்கள் வளர வேண்டும். அவன் முதல் கட்டளை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் தெய்வீக பலத்தோடும் அன்பு பாராட்ட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தங்களை இவர் அதிகமாக தகப்பனிடத்துல பெற்றாரு. அநேக இடத்துல கேட்டிருக்கலாம். பிற்பாடு அவரு இறை கல்லூரியில படிச்சு முழுமையாக அறிந்து கொண்டு தேவ திட்டங்களை தேவ கட்டளையை புரிந்து கொண்டு பிற்பாடுதான் அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வருகிறார். வந்து பஞ்சாப் மாநிலத்துல அதிகமாக ஊழியம் செய்து அங்க இருக்கிற திருச்சபைகள் அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்கிறதுனால அதை தட்டி எழுப்பி கற்றுக் கொடுத்து மாபெரும் கூட்டங்களை நடத்தி எத்தனையோ மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்புகிறார் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கைன்னு நான் முதல்ல சொன்னேன். அவர் முழுமையா நம்ம அந்த ஜெபத்தை குறித்து சொல்லிக்கிறாங்க. இங்க சிறந்த ஜெப வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. அவர் எப்போ கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரோ அப்போ இவர் பேர்பட்ட மனிதர்களை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஞானத்தில் பிறந்த ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் இந்த வாழ்க்கையில பல மணி நேரம் அல்லது முழு இரவு கூட, இன்னைக்கு நம்ம முழு இரவு ஜெபம் என்று எல்லாரும் அழிச்சு ஜெபிக்கிற இல்லையா, அது போல இவர் தனிமையான ஜெபம் ஜெபிக்க கூடிய பழக்கம் இந்த ஜான் ஐடிக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. முழுமையா நாம் பார்க்கும்போது பிரியமானோட தேவ பிள்ளைகளை, நம்மிடத்துல சில வாழ்க்கை நாம் இதை பெற்றுக்கொண்டோம் அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜெபம் இல்லாமல் ஜெயம் பெற முடியாது. ஜெபமே ஜெயம். ஜெபத்தினாலதான் அநேகரை ரட்சிக்க முடியும். இப்போ உண்மையுள்ள ஜெபம்தான் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. நோயை கஷ்டத்தில் இருந்தோ அல்லது பொல்லாத வழிகளில் இருந்தோ கடினமான இருதயமா இருக்கிற ஒரு மனிதனை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக ஜெபிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில பல மணி நேரம் இவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஜெபம் என்று தொடங்கிவிட்டால் இரவும் பகலும் இவருக்கு தெரியாது. அப்போ அவர் நிறைய ஜெப வல்லமையை பெற்றிருக்கிறார் என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒரு மனிதனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லி இருக்காரு இல்லையா, இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாம இது ஓடாது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நமக்கு அதிகமான ஜப வாழ்க்கை தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில தேவனுடைய ஞானம் இப்படியாக வல்லமையாக வளர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அநேக காரியங்களை நாம் செய்ய முடியும். நாம் இறந்தாலும் ஆண்டவருக்காக தான், வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக தான் என்ற வாழ்க்கையை இந்த ஜான் ஐடி தெரிந்து கொண்ட பிறகு அவர் ஜெபத்தை பற்றி கொண்டார். ஆகவே ஆண்டவர் ஜெபித்தார், நமக்கு முன்மாதிரியா இருந்தார். அவருடைய அநேக மக்கள் நமக்கு முன்மாதிரியா சீசர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவருடைய மனங்களிலே இப்பேற்பட்ட எழுப்புதல் கொடுத்ததுனாலதான் அவர் தன் இடங்களை விட்டு, தன் ஊரை விட்டு பல மைல்களை கடந்து இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம், கடினமான பஞ்சாப், அந்த பஞ்சாபினுடைய இடத்துல அநேக மக்களை யாரும் தெரியாது, யாரும் புரியாது, சொந்த பந்தங்களும் கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல இறங்கி அங்க அநேக மக்களை தட்டி எழுப்பி அங்க இருக்கிற மக்களை பெரும் கூட்டமாக கூட்டி அநேகருக்கு புத்தி சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்தார், சபைகளை நிறைவேனார், அநேக மக்கள் தேவரிடத்துல சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல மணி நேரம் ஜெபிக்கிறவராக இருந்ததுனால இந்தியாவில அநேக மக்களை இவர் புது உயிர் கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் இவர் தொலைந்து போனவர்களின் மனமாற்றத்திற்காக வேறு எந்த வழியிலும் அந்த மக்களை திருப்ப முடியாது என்று சொல்லி ஜெபிக்க கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் எல்லாரும் பிழைத்திருப்பது
தேவாதி தேவன் பிதாவினுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கூட இந்த தொலைந்து போன மக்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபத்துல பரிந்து பேசுகிறவரா இருந்திருக்கிறார் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடன் அநேக மக்களை சேர்த்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெப வல்லமையை பற்றி கொண்டார். அப்ப ஜெபத்தினாலதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இவரை வழி நடத்தது என்று இந்த வேளையில நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெப வேலை, அந்த வேலையை கர்த்தரின் வலிமையான பிரசன்னத்தை நான் உணர முடியும், மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். கர்த்தரோடு ஜீவிக்கிற வேண்டும் என்று சொன்னால், அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை தான் தேவனோடு இணைந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியாவிற்காக மும்முரமான அநேக மன்றாட்டுகளை ஜெபத்துல தான் இவர் ஏற்படுத்தினார், போடப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் ஜெப ஐக்கியத்தை உருவாக்கினார். அப்போ ஜெபம் பண்றதுக்காக அநேக மக்களை குழுக்களாக உருவாக்கி இந்த ஐடு ஜெபம் செய்ய ஆரம்பிச்சார். அப்ப அந்த ஜெபமத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்டு பல்லாயிரக்கணக்க மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வரும் பொருட்டு இந்தியா கிறிஸ்துவ மத்தியில் ஒரு புத்துணர்ச்சி வெடித்தது. திரளான மனமாற்றம். 1908 ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஐடி ஜெபித்தாராம். அந்த வருடம் 400 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அடுத்த வருடம் தினசரி 2 ஆத்மாக்களுக்காக ஜெபித்தார். அவருடன் 800 பேர் மனமாற்றம் அடைந்தனர். 1910 தினமும் 4 ஆத்மாக்களுக்காக ஜெபித்தார். 1000 கணக்கானோர் கிறிஸ்துவண்டை திருப்பினார். தன் உடல் பலவீனமானதை பொருட்படுத்தாமல் தனது இறுதி வரை ஜெப மிஷனரியாக ஊழியத்தை கடைபிடித்த ஐடி 1912 தனது இறுதி பயணத்தை முடித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு அப்பொழுது 46 வயது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்ப்போம். ஒருவனுக்கு ஞானம் வேண்டுமானால் பரலோகத்துல கேட்கணும். இந்த பூமி அல்ல, இந்த உலகம் அல்ல, உலக மக்கள் அல்ல. இதை சாதாரணமாக சம்பாதிக்கலாம். ஆனா தேவனுடைய ஞானத்தை வேண்டுமானால், மற்றவர்களை நாம் அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்த வேண்டுமானால், கடினமான இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டுமானால், எழுப்புதல் வர வேண்டுமானால், நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. யாக்கோபு 5:14 சொல்லும். வாய்ப்பு இதெல்லாம் நாம் பார்ப்போம். ஜெப வல்லமை, ஜெபத்தின் மூலம் அநேக நாடுகள் மனமாற்றம் அடையும் என்று இந்த ஐடியினுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகள் தெரிவிக்கிறது. நெருக்கடியின் மத்தியிலான விசுவாசம், செவித்திறன் குறைபாடு இருந்தாலும் கூட செயல்திறன் வாய்ந்த மிஷனரியாக திகழ்ந்தார். நித்திய வாழ்க்கைக்காக வாழ்ந்தார். உலக வெற்றிகளை அல்லது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் நோக்கமாய் இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவர்களெல்லாம் பார்த்த பொழுது நமக்குள்ள நம்முடைய இருதயம் கொழிந்து விட்டு எரிய வேண்டுமே, அனல் மூட்ட வேண்டுமே, நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுதிலிருந்து நாம் பிறக்க வேண்டும். ஒருவேளை நாம் மங்கி இருந்தாலும் கூட இந்த வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து இவர் செய்த இந்த ஊழியங்களை பார்க்கும் பொழுது நாமும் அநேக மக்களுக்கு உதவியா இருப்போம். அநேக மக்களை தட்டி எழுப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நீண்ட நேரம் ஜெபிக்கிற கூட்டங்களாக அநேக மக்களை நாம் தேர்ந்தெடுத்து நாம் கர்த்தரிடத்துல கேட்போம். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், அவருடைய வருகை எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் சமீபமா இருக்கிறது என்று சொல்றோம். வந்துட்டாரு, அதெல்லாம் போய் ஆண்டவர் என்றைக்கு வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆகினால ஆயத்தமா இருப்போம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், தேவனுக்காக வாழ்வோம். இதே போல இந்த ஜான் நெல்சன் ஐடு அவர்கள் ஜெபித்து அநேக குழுக்களாக, ஒருவருக்காக ஜெபித்தார், அநேக மக்கள் வந்தார். இருவருக்காக ஜெபித்தார், அநேக மக்கள் வந்தார். 4 பேருக்காக ஜெபித்தார், அநேக மக்கள் கூடுகை வந்தார். தேவன் அவர்களை எழுப்பி அநேகருக்கு உதவியாக இருந்தது போல நாமும் உதவியாக இருப்போம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாம் இவைகளிலே பலப்படுவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நன்மையான வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட நாங்கள் மங்கி இருக்க முடியாது. இந்த ஐடியா போன்ற விசுவாசம், விடா முயற்சியும் எங்களுக்கு தாரம் ஆண்டவரே. நாங்கள் ஆய்ந்த ஜெபங்களை ஒருவேளை தொலைத்திருந்தாலும் கூட அந்த ஜெபத்தை நாங்கள் தினந்தோறும்
பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், தேட வேண்டும். இந்த வாழ்க்கையில நாங்கள் அநேக மக்களை சுற்றி திரிந்து அநேக மக்களை புது முயற்சி கொடுக்க, புது வாழ்வு கொடுக்க நாங்கள் அநேக பாடுகள் பட உதவி செய்யும் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, கல்வாரி திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் இப்பேற்பட்ட ஊழியங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஜெப வாழ்வு பெற்றுக்கொண்டு அநேக மக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக, நமக்கு மாத்திரமல்ல அநேக மக்களுக்கு தட்டி எழுப்பக்கூடியவர்களாக, அந்த பற்றி எரியும் தீ இன்னும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது போல நாம் செபிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிற அண்ணன் அவர்களுக்கும், அண்ணனுடைய குடும்பங்களுக்கும், ஆண்டவருடைய கல்வாரி திருச்சபை மக்கள் அனைவருக்கும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு பரலோகத்தினுடைய ஞானங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நாம் உதவியாக இருக்க தேவனமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலங்களில கர்த்தரை மாத்திரம் விடாமல் நாம் பற்றிக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.